உறவுகள் அனைவருக்கும் இனிதான மாலை உற்சாக வணக்கம். 23/1/2025 மற்றும் ஒரு வியாழன் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நகுல். இனி உச்சமான வணக்கம் மாமி. நான் ஆரம்பிக்கட்டா? இன்றைக்கு நாங்கள் வாசிப்பண்பு உரையாண்மை நேரத்தில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய தேதி 23ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டிலும் திருவள்ளுவர் ஆண்டு 2056 1ஆம் மாதம் 9ஆம் நாள் ஆகும். நாங்கள் உலக தமிழ் மொழி என்ற மாதத்திலும் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டிலும் இணைந்திருக்கிறோம். இன்றைய பழமொழி ஈரநாவிற்கு எலும்பு இல்லை என்ற பழமொழியுடனும் ஈரநாவிற்கு எலும்பில்லை, ஈரநாவிற்கு எலும்பு, நாக்குக்கு எலும்பில்லை, அது என்ன ஈரமா சொல்றீங்க? சரி 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 ஓகே. ஈரநாவிற்கு எலும்பில்லை, ஈரநாக்குக்கு எலும்பில்லை. ஓகே. இத்துடன் திருக்குறளுடனும் பகவெல்லும் சுவைகளை காகை பகவெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்ற திருக்குறளுடனும் இணைந்து அனைவருக்கும் நினைச்ச வணக்கம். வணக்கம். நாங்கள் வாசிப்பரம்புரையை ஆரம்பித்துக் கொள்வோம். நன்றி. இன்றைக்கு மட்டும் மாமா சொன்ன ஒரே தான். அப்ப நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். என்ன சொன்னவர்? இல்ல மட்டும் இந்த வாரம் நாங்க மட்டும் ஒரே தான் ஸ்கிரீன்ஷாட். இல்ல வணக்கம் ஒண்ணும் இல்ல. நான் நினைக்கிறேன் இல்ல சின்னவர்களுக்கு இன்னும் வாசிப்பரம்பானால இல்ல வாசிப்பரம்பு யூடியூப்லயா இருக்கும். இல்ல வாசிப்பரம்பு புதிய பிளேலிஸ்ட் மாமா அதை கனெக்ட் பண்ணி தரேன் பாருங்க ஒரு தரம். இல்ல புதிய பிளேலிஸ்ட் போட்டுட்டார், ஆனா அது பாமுக பக்கத்தோட அதை கனெக்ட் பண்ணிட்டாரான்ட்டு தான் என்னோட கேள்வி. கஷ்டமா இருக்கா? இல்ல எனக்கு பக்கம் திறக்க முடியல. இல்லை நான் என்ன கேட்குறேன்டா, இப்போ ஒரே எறும்பு அது ஓகே, ஆனால் வாசிப்பெரும்பு நான் யூடியூப்ல இருந்து தான் போடுறேன் நான். ஓகே, அப்போ நான் யூடியூப்ல இருந்து போடுறேன். அதில் போட்டு பாருங்க ஒரு தரம். அதில் பிளேலிஸ்ட்டில் நான் கேட்க இல்லை சேர்த்துருக்குறேன் மாமாண்டு. ஓகே, அப்போ நான் வரைக்கும் யூடியூப்ல இருந்து நான் போட்டேன். ஓகே. இல்லை வாசிப்பெரும்பை போங்க, அந்த இருக்கு அந்த டேட். அனைவருக்கும் மினி உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பெரும்பு 811. நான் இன்றைக்கு பள்ளி அதை பற்றி வாசிக்க போகிறேன். இதுதான் நான் எழுதினேன். அதையும் ஃப்ரெஞ்சில் நான் கீழே பென்சிலால் எழுதியிருக்கிறேன். இந்த ஃப்ரெஞ்சிலையும் நான் வாசிக்கலாம். என் பள்ளியின் பெயர் மக்சல் கஷம். என் வகுப்பறையின் பெயர் சேபே சேராதே. வகுப்பறையில் பல நண்பர்கள் இருக்கின்றனர். நான் சேபே படிக்கின்றேன். பிரெஞ்சிலையும் வாசிக்க போகிறேன். Mon école s'appelle Marcel Cachin. Mon classe s'appelle CP1D. Dans la classe, il y a les amis. Moi, je suis CP. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலுக்ஸ்வரன். வாசிப்பெரும்பு 783. நான் உங்களுக்கு வாசிச்சு காட்ட போகிறேன். இதுதான் நான் எழுதியிருக்கிறேன். கிவி பழம். கிவி பழம் சீனா நாட்டைச் சேர்ந்தது. கிவி பழத்தின் குடும்பம் ஸ்ட்ராலின் கிரிஃபில் ஆகும்.
கிவியின் தோல் மண்ணிறமாகும். உள்ளே இளம் பச்சை நிறத்தில் இருக்கும். கிவி பழத்தில் நிறைய சிறிய கருப்பு நிற விதைகள் இருக்கிறது. கிவியில் விட்டமின் சி உள்ளது. எனக்கும் என் தங்கைக்கும் கிவி பழம் விருப்பம். நன்றி, வணக்கம். எனக்கும் என்ற பேர் வந்த அத்திகா லோகிஸ் வேட வாசிப்பெடது 9. நான் வந்து இது பற்றி சொல்ல போறேங்க. காண இல்லைன்னா கல், காவன்னா இல்லைன்னா கால், பானா இல்லைன்னா பல், பாவன்னா இல்லைன்னா பால். இதெல்லாம் நீங்க செய்யுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நதிபேகமிடம் வாசிப்பங்கு 27. ஆனா வரிசை சொற்கள். அம்பு, அகசி, அகை, அகம், அன்னிக்கா. இதுதான் இந்த அக்காண்ட பேர். இங்க பாருங்க, நான் எழுதினான். ஆனாவரிசை சொற்களும் எழுதினான். 21 நான் எழுதினான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் மலையகம் பற்றி வாசிக்க போறேன். ஈழத்தீவில் தமிழீழத்திற்கு வெளியே தமிழர்கள் வாழும் பகுதி மலையகம். இது இலங்கையின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. மலையகம் மலைவீழ்ச்சி உடைய பகுதியாதலால் நீர்வளம் மிகுந்தது. அதனால் இங்கு இளந்தேன்றல் வீசும். இனிய சோலைகள், முகில்கள் படர்ந்திருக்கும். வானுர ஓக்கிய மரங்கள் அங்கங்கே காட்சிகள் நிறைந்திருக்கும். நன்றி, வணக்கம். இப்போது நாங்க வாசிப்பரும்போது நிறைவுக்கு வந்து நாங்க தொடர்ச்சியாக உரையாடலுக்கு போவோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று விளையாட்டு நாம் பேதென்ஸ்டேயும் அந்த சமிலன்ஸை பற்றி அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று விளையாட்டு நாம் பேதென்ஸ்டேயும் அந்த சமிலன்ஸை பற்றி கூற போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பேதென்ஸ்டேயும் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்படியாக தான் இருக்கும். இங்கே 3 கூறியோட இத்தனை அந்த சமிலன்ஸோட அது அப்படி தான் அந்த உருவத்தில் இருக்கிறது. இது எப்படி என்றால் ஒரு படத்தை மற்ற பக்கத்திலிருந்து ஒரு பக்கத்திலிருந்து மற்ற பக்கத்துக்கு இங்கே வித்தியாசமாக செய்து காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது, இது ஒரு அம்புக்குறி இருக்குது மேலே போகிறது. பேருந்து அதுக்கு பிறகு பார்த்தா அது அப்படி மற்ற மாதிரியாக காட்டுகிறது. இதான் நாங்கள் எங்களுடைய பாடத்திலும் படிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதிலும் இங்கே காட்டு இருக்கிறது, இங்கே எப்படி அது செய்கிறதுண்டு.
ഇതിൽ இப்பொழுதாமாக ഇതിൻ്റെ പരിസ് കിങ്സ് ട്രാൻസ്ക്രിപ്ഷൻ என்று அழைக்கப்படும் அது பொருளுண்ட பெரிது இத்தனை பொருளுண்ட நீளம் பிந்து பில்க் வாய்ச்சண்டா படத்தின் நீளம் படத்தின் பெரிது இதே போல் இங்கவும் அதின் வித்தியாசமான நீளமான ஸ்ட்ரால் also போகிற கூறியங்கண்டு இத்தனை அதுக்காகவும் ஸ்பெஷல் வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கவும் அதை எழுதியிருக்கிறேன். இதான் ரெண்டு உரையாரம். நன்றி, வணக்கம். வணக்கம். நிறைய பேர் அவங்க 197. நான் இந்த கிண்டல் பிஸ்கட்டை பற்றி சொல்ல போகிறேன். இது இந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது 50 கிராம் இருக்குது. 20 இப்படி இருபடி இருக்குது. இங்கே பாருங்க, இன்னும் கம்மல் எழுதி வச்சிருக்குதா அறிஞ்சிட்டு. இங்கே பாருங்க, பின்னுக்கு போட்டுருக்குது, மேலே போட்டு இருக்குது. இப்படியெல்லாம் விதம் விதமாக இருக்கும். உங்களுக்கு நான் சாப்பிட்டு கட்டவா? இப்படித்தான் இருக்கு. சாப்பிட்ட காட்டுறேன். நல்லா இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சால் நீங்க சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். பேருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்று 111. நான் இன்றைக்கு இந்த கிண்டரை பற்றி சொல்ல போகிறேன். இது ஒரு பிஸ்குட். இது நுகோண்டு ஃப்ரெஞ்சில் போட்டிருக்கு. இது புதுசு சொன்ன வழிய. இதில் பாலும் கொக்கோ பவுடரும் சேர்த்து இருக்குது. இதில் படம் போட்டிருக்கு. இதில் விதமான பிஸ்கட் இருக்குது. சிரிப்பு, அழக, கோபம் எல்லாம் இருக்குது. இங்கே அதோட அதில் தொப்பியும் போட்டு இருக்குது. இது கிண்டரினி என்று போட்டிருக்கு. இதில் ஆப்பிள்ட படமும் பாலுண்ட படமும் போட்டிருக்கு. இதில் 20 பிஸ்கட் இருக்குது. இது எனக்கு அப்பா வாங்கி தந்தவர். இதில் 250 கிராம் இருக்குது. இது எவ்வளோ நல்லா இருக்கும். நானும் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்படித்தான் இருக்கும். இது நல்லா இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி வணக்கம். 152. நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஸ்கூட்டி என்ன மோட்டர் பைக் பற்றி சொல்ல போறேன். அப்ப இங்க பார்த்தால் இந்த விட்டு 2 விதமான ஸ்கூட்டி உள்ளது. ஹோண்டா நிறுவனம் மற்றும் வகோ நிறுவனம், அப்படி ஒரு நிறுவனம் இருக்குது. இங்க பார்த்தால் ஸ்கூட்டி தான் இங்க அதிகமாக பெண்கள் ஓடுவார்கள். ஆண்களும் ஓடுவினம். ஆனால் அந்த பெரிய மோட்டர் சைக்கிள் பெண்கள் ஓடுறத நீங்க காண மாட்டீங்க. இங்க பார்த்தால் இதுல ஹெல்மெட்டும் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது நீங்க இங்க இலங்கையில மோட்டர் சைக்கிள் என்ன நாடா இருந்தாலும் மோட்டர் சைக்கிள் ஓடும் போது ஹெல்மெட் போட வேண்டும். ஒருவேளை நீங்க இலங்கையில போடாட்டி இல்லாட்டி இந்த கிளிப்பை கழுத்துக்கு கொள்வாட்டி உங்களுக்கு ஃபைன் வைக்கப்படும். அல்லது உங்களுக்கு எழுதினா நீங்க கோச்சுக்கு போய் அங்க போய் ஃபைன் கட்ட வேண்டும். இதுக்கு நீங்க கீழே இதுல போடுறது ஒரு பக்கத்தால நீங்க முறுக்குவீங்க. நீங்க முறுக்கினா தான் அதுக்கு ஏத்த ஸ்பீடுக்கு போகும். இப்போ நீங்கள் 2 காலையும் இதுல வச்சுட்டு ஸ்டாண்டும் உள்ளது. இந்த ஸ்டாண்டை தட்டிட்டு தான் ஓட வேண்டும். இதுல 2 ஆக்கள் இருக்கலாம். மற்ற இதுக்குள்ளேயும் ஒரு விதமான இடம் இருக்குது. இதை திறந்தால் உள்ளுக்கு ஒரு விதமான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உள்ளது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கலோகேஸ்வரன் உரையரும்பு 889. நான் உங்களுக்கு இந்த பனங்கற்கண்டு பற்றி சொல்ல போகிறேன். இதான் பனங்கற்கண்டு. இங்கிலீஷில் பனங்கற்கண்ட பாம் கிறிஸ்டால்ஸ் சொல்லியிருக்கிறது. இது கம்பெனி சைகான் கம்பெனி. இது கம்பெனி இந்தியாவில் இருக்கிறது. இதில் 300 கிராம் இருக்கிறது. இது மிக இனிப்பாக இருக்கும்.
இப்படி குட்டி குட்டி குட்டியா இப்படி மண்ணெண்ணெய் நிறத்தில் இருக்கிறது. இந்த இந்த பனங்கற்கண்டு இந்த பனங்கற்கண்டு வந்து நாங்கள் கனடாவில் வேண்டினாங்கள். இது வந்து என் தங்கைக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். உங்களுக்கு முந்தி இது விருப்பமா? நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ற பேர் வந்து அத்திகா லோகேஸ்வர வாஸ் உடைய ஒப்படு. நான் வந்து இதை பற்றி சொல்ல போறேன். நீங்க இது வந்து மண்ணாச்சி போச்சு ஆக்கள். இது வந்து ஆக்கள் மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை. இது வந்து இதுலயும் மெச்சலிக்கிந்து இருக்கும், இதுலயும் மெச்சலிக்கிது ஆக்கள் மாதிரி இருக்கும். இதுல வந்து அவருக்கு கை இருக்குது, அவருக்கு செத்து இருக்குது, டெலபெட் இருக்குது. அவர் படுக்குவா. அப்ப நாங்க வந்து டொய்ச்சில ஃபிளீக்க பண்ண சொல்லிருந்தாங்க. இவன் வந்து படக்கம், இதுவும் படக்கம். இங்கேயும் மெச்சலிக்கிந்து இருக்கும், ப்ளூமெனும் இருக்குது. இதுல வந்து டேன் மாடி இருக்குது. நான் வந்து டேன் மட்டும்தான் அப்படி சொல்லுறேன். நீங்களும் செய்யுங்க. ஒல்லுக்கு வந்து கலர் பென்சில் இருக்குது. இதுனா பேப்பர்ல கலர் பென்சில் பாவிக்கு நான் மாலை பண்ணக்கு. அக்காக்கும் இது விருப்பம். நீங்க வாங்குங்க, நீங்க பாவிக்கு நாம் இது மாலை பண்ணி. நன்றி, வணக்கம். நான் வந்து இந்த டெய்லி டங்கர்ஸை பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு பெருமில்லியமான பிராண்ட் ஆகும். இது உங்களை லைக் லஞ்சபிள்ஸ் அப்படியான செய்யறது. இது நாங்கள் ஐஸ்லாண்டில் வாங்கினாங்க. இது வந்து 68 கிராம்ஸ் ஆகும். இது வந்து மொண்டலைஸ் இன்டர்நேஷ்னலால் செய்யப்பட்டுள்ளன. இது வந்து சிக்கன் வெர்ஷன். ஸோ இது சிக்கன் அண்ட் சீஸ். ஸோ இதுக்குள்ள சீஸ் அண்ட் சிக்கன் அண்ட் ஒரு கிராக்கர் வரும். மற்ற சாக்லேட்ஸ் அப்படியான வரும். இப்போ ஸ்நாக் அட்டாக்ஸ் அப்படியான ரேப் பீட்சா வடிவத்துலேயும் பன் இருக்கு. இது வந்து டெய்லி சீஸ் பாவிப்பாங்க. என்ன லைக் அந்த சீஸ் ரொம்ப நல்லா நினைக்கிறேன். இது வந்து லஞ்ச் பூஸில் லஞ்சஸ் ஆகும். அமெரிக்காவில் தான் லஞ்சபோஸ் என்று சொல்கிறது. இது வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த ஒரே அபிப்பிடிச்சிருக்கா? வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் நைட்ஸ்பிரிட்ஜ் பாரடாக்ஸ் மியூசியத்துக்கு வந்தேன். இங்கே பாரடாக்ஸ் மியூசியத்தில் இங்கே பிக் பென் கிளாக் லண்டன் இருக்குது. அப்புறம் இங்கே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நியூயார்க்கில் இருக்குது. அப்புறம் தாஜ்மஹால் இந்தியாவில் இருக்குது. ஐஃபில் டவர் பாரிஸில் இருக்குது. பிறகு இந்த ஜப்பான் பில்டிங் வந்து ஜப்பானில் இருக்குது. அப்புறம் இந்த கிரெம்லின் வந்து ரஷ்யாவில் இருக்குது. அப்புறம் இந்த லீனிங் டவர் ஆஃப் பீஸா இட்டாலியில் இருக்குது. அப்புறம் அப்சலா கத்தீட்ரல் வந்து ஸ்வீடனில் இருக்குது. அப்புறம் எல்லாம் பில்டிங்ஸ் எல்லாம் கண்ட்ரியிலும் இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த ஒரு இத்துடன் நாங்கள் வாசிப்பரம்பு உரையரம்புடன் நிறைவுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் இப்போது தொடர்ச்சியாக பாத் நேரத்துக்கு வருவோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று உரையரம்பு வாசிப்பரம்பு செய்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக செய்தால் மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். மற்றும் இணைந்திருந்த அமிர்தனுக்கும் நகுலுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அப்ப நானும் வாழ்த்துறேன். அனைவருக்கும் முன்னேற்ற வணக்கம். இன்றைக்கு வாசிப்பெறும் உரை செய்து அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறுகிறேன். உரையரம்பில் ஆத்மிகா, அமிர்தன், ஆத்விகா, அவந்திகாவும் இத்திரன் அதே போல வாசிப்பெறும்பிலும் உரையரம்பிலும் இதே போல இன்னும் உரையரம்பிலும் சேர்த்து இன்னும் ஹபிஷா, தர்ணிகா, நானும் இத்திர அமீஷும் வாசிப்பெறும் வந்திருக்கிறார்கள். ஆத்மிகா, அமிர்தன். ஆமாம், அதான் ஆத்மிகா, அமிர்தன், அத்விகா. ஆமாம்,
அவந்திகா, இத்திரன் அமீஷ், பாஸ்பரம் ஒரே அன்பு செய்திருக்கிறார்கள். இத்திரன் நான் ஹவிஷா, தர்ணிகா, இத்திரன் நானும் ஒரே அன்புடன் செய்திருக்கிறோம். உங்க எல்லோருக்கும் சிறப்பான வரவேற்பு கூறி, இத்திரன் ஹபிஷா நீங்கள் இத்திரன் ஹபிஷாவும் அத்மிகாவும் அமிர்தன் என்னோட இங்க சேர்ந்து இருந்ததுக்கும் உங்களுக்கும் சிறப்பான வரவேற்பு கூறி, இதே போல வாணி மாமி என்னோட ஆரம்பிச்சதுக்கும் மிக்க நன்றி கூறி, தொடர்ச்சியாக அடுத்த ஆளுக்கு வாழ்த்து யாரு அடுத்தாள் யாரு அடுத்தாள் உற்சாக வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் மாமா, உச்சமாக இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். எப்படி போயிடுச்சு இன்றைக்கு ஆக்கங்கள் எல்லாம்? ஓம் சிறப்பா போனது. சரி, ஓகே, சந்தோஷம். அப்ப யார் யார் வாசிப்பெரும்பு செய்தது இன்றைக்கு? ஆத்மிகா, அமிர்தன், அவந்திகா அமீஷ், அத்விகா, இத்தர அவந்திகா, அது 5 பேர். சரி, அப்ப எல்லாரும் வாசிப்பெரும்பு செய்திருக்கணும் இன்றைக்கு. சரி, ஹபிஷா ஒரே எறும்பு செய்தீங்களா? ஓம் நான் செய்தேன். சரி, நகுலும் செய்தீங்க. அப்ப அமிர்தன், ஆத்மிகா எல்லாம் செய்தீங்க. அபிஷாக்கு கவலையோ தினமாக்கம் உங்களை செய்ய விட்டது? இல்ல பரவாயில்ல. ஆக்கம் இலக்கம் தான் மாறுபட்டுட்டு 700 சச்சம் அதே இலக்கத்தோட எனக்கு அது பிறகு விளங்கினது ஏன் அன்றைக்கு சிரிச்ச நீங்களு. ஆனா இப்ப உங்களுக்கு இந்த மே எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் படிப்புல கவனத்தை போடுவோம். இல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் தான் உங்களோட டாஸ்கை செட் பண்ணி யூனிக்கான அப்ளிகேஷனை போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் அது ஜூன்ல. ஆனா நீங்க பிறகு அந்த டார்கெட்டை ரீச் பண்ணி கொடுக்கறது. இப்ப உதாரணமா ஒரு யூனி உங்களுக்கு ஃபேவரட்டான எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ண்டா, அவே இந்த கண்டிஷன் வந்து 3A நீங்க செகண்ட் இயர்ல அதை பீட் பண்ணி கொடுக்கறது தான் வேலை. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல பிலோ பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கேற்ற யூனி தான் நீங்க செலெக்ஷன் 3க்கு போடலாம். சரியா? அதனோடினால பிறகு அப்பா ஊரை கூட்டி எங்களுக்கு எதிராக வராம இப்ப ஓகே தச்சியெல்லாம் அது நடந்துட்டு அப்புறம் மாமால வழி போடக்கூடாது. சரி, எனிவே எனக்கு தெரியும் உங்களோட கவலை தெரியும். நீங்கள் 1000 ரீச் பண்ணணும், அது நாங்க செய்வோம். வேற விதமா நான் கொண்டு வரேன். ஆனால் இப்ப நகுல் அட்சியா எல்லாம் பக்கில் அடிச்சிட்டு இருந்தோம். என்ன சொல்லாம கொள்ளாமலே ஸ்லோ பண்ணி 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 அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ரைட், பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கே தான். சண்டே தவற விடாதீங்க. லட்சணா ஞாயிற்றுக்கிழமை பக்கமே வார இல்லை. இப்ப நாளைக்கு விடிய 6 மணில இருந்து கம்பைன் ஸ்டடி போல இருக்குது. ஹலோ, சரி, பிரச்சனை. வணக்கம் வணக்கம். மாமி நானும் வந்துட்டேன். ஆனால் மாமி நான் கலையத்துக்குள்ள வரையில நகுல் அப்படியே கரி பண்ணுவீங்களே? நான் ரெக்கார்டிங் செய்ய மாட்டேன், நான் தொடர்ச்சியா கவி பண்ணுவேன். இல்ல, இப்ப ரெக்கார்டிங் ஓடிக்கொண்டு இருக்குது. ஓகே, பிரச்சனை. இதே ஒரு பாருங்க. தமிழ் அந்த ரேடியோக்கு நல்லா இருக்கு பேனர். யார் அடிச்சது? ஸ்டாண்ட் பேனர். இத டப் டிஜிட்டல் ரேடியோ அண்ட் 92 FM. உங்க ரேடியோக்கு வர வெளியீட்டுக்கு ஒரு பேனர் மாதிரி அடிச்சிருக்கீங்க. ரேடியோ தொடங்கிட்டு ஆனா இப்ப பாட்டு போய் கொண்டிருக்குது. வர்ற மண்டேல இருந்து ஒபிஷியலாக நாங்கள் தொடங்கிட்டா போறோம். அந்த 92 எல்சிடி குரூப்ல பேனர் பாத்திருப்பீங்களே, தினமும் 3 to 5 வரும். அது போன இந்த மண்டேல தொடங்கினாங்க. இனி நாங்கள் வர்ற மண்டேல இருந்து ஒபிஷியலா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப இப்ப சும்மா பாட்டு போய் கொண்டிருக்கு. சிவா மாமா தான் டிசைன் பண்ணினவர். எய்ம் சிவா மாமா. வணக்கம். இல்ல காணலையா? சரி, அவர் முந்தி நிறைய பொன்மாலை பொழுதுகள் எல்லாம் சேர்ந்து 100வது பொன்மாலை பொழுதுல சந்திச்சினாங்க. இவதான் 3 கேமரா செட்டப்ல எங்களுக்கு 2012 மார்ச் மாதம் நாளைக்கு 22 100வது பொன்மாலை பொழுது செய்திகளை வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக வீடியோ எல்லாம் செய்து தந்தவர். அதுபோல நிறைய ஷோக்கள் செய்தவியல். பிறகு
தானே ஒரு தனி இயக்கம் தொடங்கி ஓடிட்டார் பசுமை உலகம் என்று சொல்லி. எனவே சரி, ஓகே பாப்போம். நீங்களும் ரெடி ஆகுங்க, உங்களையும் நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் பெரிய அக்கா அண்ணா மாதிரி செய்வினம் FM. ஆனா நீங்க டேப் ரேடியோல கேட்கலாம். அபிஷாடா பக்கம் எல்லாம், லக்ஷனா, நகுல், அத்மிகா எல்லாம் இணையதளத்துல கேட்கலாம். நீங்கள் மொபைல்ல கீழே மொபைல்ல 40V தமிழ் துறக்குறீங்களா யாராவது? ஐபேட்டிலும் செய்யணுமா? எங்க இருந்தாலும் திறந்தாச்சு. கீழே மெனியூல 2வது வானொலி என்று இருக்கும். வானொலி கிளிக் பண்ணி பிளே போடுங்க. இருக்குது. அதுல இப்ப ஹிந்தி பாட்டு போகும். 3 to 5 3 தொடக்கம் 5 மணி வரைக்கும் என்ன ஒண்ணும் கேட்கல. பிளே போடுங்க, பிளே பட்டன். உங்களுக்கு கேக்குதா நகுல்? இல்ல, எனக்கும் தெரியல. அப்ப இது ப்ராப்ளம் தான். அப்ப நாங்க இந்தியில வருது நினைக்கிறேன். ஓகே, அருப்பார்வா மட்டும் சொல்லணும். அல்லது நீங்கள் அதுல கிடக்குது newsoundradio.com அதுக்குள்ளால வேர்ல்ட் வைடாக வரும். அபிஷா, நீங்கள் அப்பாட கார்ல வரைக்குல டேப் ட்ரையல்ஸ் ஒரு ஹெட்டிங் வரும் அந்த அலவரிசை என்ற வரிசையில. அபிஷா கேக்குதா? அதுல நீங்கள் இந்த ட்ரையல் டேப் அதை கிளிக் பண்ணினா கீழே ஒரு லிஸ்ட் வரும். அதுல நியூ சவுண்ட் கிளிக் பண்ணா இதற்கு ட்ரையல் டேப் NU தெரியும் தானே, அதெல்லாம் லிஸ்ட்ல வரும். நீங்க அதை ட்ரையல் டேப் வரைக்கும் கிளிக் பண்ணிட்டு அந்த கீழே நோ சவுண்ட் ரேடியோ உங்கண்டா அந்த லிஸ்டுக்குள்ள வராது. ஆனா அந்த NU அமத்தினா மட்டும் ஏப்ரல்ல தான் அதுக்கு ஒபிஷியலாக மேல வருது. மேல வந்தா நார்மலா ஆதவன் மாதிரி அது நோ சவுண்ட் ரேடியோ தனியா இருக்கு. என்ன பேர்ல இருக்கு? நோ சவுண்ட் ரேடியோ. ஆனா நோ சவுண்ட் வந்து நியூக்கும் வரும். எங்கட பொரோ வந்து நியூஹாம் பொரோ. அதால நியூ சவுண்ட் உச்சரிக்க மாட்டோம். நியூஹாம் தான் உச்சரிக்கல். அதிண்ட முதல் எழுத்து தான் NU. எங்கட பொரோண்ட பேர் அது நியூஹாம் பொரோ. நியூஹாம் தான் விட்டு EW தான் சொல்லுவீங்க வாக்க. சரி, ஓகே, சந்தோஷம். ஏன் லக்ஷனா இந்த மாதிரி இடி விழுந்த மாதிரி ஏதோ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எங்கேயாவது விட்டுட்டு போயிட்டோமா? ஏன் கவலை? இங்க அத்மிகா சிந்திக்கிறா, அப்படி சிந்தனை நாடி பள்ளி என்ன சொல்லுதுன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறது. பிரவீன் ஓகேயா? சவுத்தோல் என்ன சொல்லுது? சவுத்தோல் எப்பயோ போயிட்டு இருக்குது. அப்படியா? இந்த ஸ்கூல் போனீங்க? ஸ்கூல் போயிட்டு எப்ப? வாழ்த்துக்கள். அப்ப எல்லாரும் இருப்பீங்களோ இப்ப? யாருக்கு தெரியும் நிகழ்ச்சிக்கு? இல்ல இருப்பா. சரி, அப்ப உடனே தொடங்குங்க. நன்றி, மகிழ்ச்சி. அப்ப 6:40க்கு என்னம்மா வாழ்த்து வாழ்த்துக்கள். மாமாவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அவன் வந்து நீங்களே ஆக்கம் பதிவு செய்து நீங்களே யூடியூபுக்கு அப்லோட் பண்ண பழகி நீங்களே 40vtam.com பிளேலிஸ்ட் பண்றதுக்கு பழகிடணும். அம்மாக்கு வேலை கூட, அப்ப நீங்க அம்மாக்கு வேலை கொடுக்கணும். ஒன்னாக்குறதும் ஆஃப் ஆக்குறதும் அமிர்தனும் அத்மிகா செய்யறது என்று தெரியுது. அது அவையிலே ஒன்னாக்குற செய்யணும். இல்ல அப்படி என்றால் அம்மா தம்பியோட தம்பியா தங்கச்சி தம்பியோட மீனக்கடை நீங்க உங்களோட பாட்டுல ஆக்கங்கள் செய்யுங்க. அத்மிகா உங்களோட பாட்டு. மாமா அனைவருக்கும் வணக்கம். புரியம்பு வாசி பிறந்து செய்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மாமாவுக்கு மிக்க நன்றி. மாமிதான் எல்லாம் போட்டு. சரி, ஓகே, மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் தொடருங்கள். நகுல், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். அப்ப நாங்க இப்பொழுது தொடர்ச்சியாக ஒரு
யாருக்கு தெரியும் நிகழ்வுக்கு போவோம். யாரும் வேணும் வாழ்த்து விருப்பம் வேண்டாம். இப்பொழுது வாழ்த்திட்டு நாங்க உடனே நிகழ்ச்சிக்கு செல்லுவோம். எனக்கு ஒரு கேள்வி. அத்மிகா அமிர்தனுக்கு தம்பியா? தம்பியா? தம்பி. ஓ, உண்மையா உதப்பு நடந்தது? எனக்கு தெரியும். இப்ப 100% எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அந்த அவருடைய உரையாடல் கேட்கும் போது அவரு பின்னுக்கு குழந்தை சத்தம் கேட்டதான். போன மாதம். ஓ மை காட், எனக்கு தெரியாது. அப்ப வாழ்த்துக்கள். ஓகே, அப்பொழுது நாங்க அனைவருக்கும் நிகழ்ச்சி வணக்கம். இன்றைக்கு நாங்க யாருக்கு தெரியும் நிகழ்வு 143 இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய தேதி 23ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு 2056ஆம் ஆண்டு, 1ஆம் மாதம் 9ஆம் நாள் ஆகும். நாங்க உலக தமிழ் மொழி நாள் என்ற மாதத்திலும் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டிலும் இணைந்திருக்கிறோம். இன்றைய பழமொழி ஈரநாவிற்கு எலும்பில்லை. இதே போல திருக்குறளும் பகைவெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்ற திருக்குறளுடனும் இங்கே இது அனைவருக்கும் இனியச்ச வணக்கம். ஓம். நான் நல்ல உற்சாகமாக இருக்கிறேன். நீங்களும் நல்ல உற்சாகமாக இருக்கீங்களா? நல்ல உற்சாகமா இருக்கும். அப்ப உற்சாகங்க இத்திறன் மகிழ்ச்சி வீரம் பற்றியும் எல்லாமும் வரட்டும். ஓகே, இன்றைக்கு நாங்க தமிழ் மொழியை பற்றி கூற வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா ஏன் நாங்க தமிழ் மொழினா இன்றைக்கு எடுத்திருக்கிறோம் என்று? என்னது மணிப்புரன்? இன்றைக்கு நாங்க தமிழ் மொழியை பற்றி கதைக்க வேண்டும். ஆனா உங்களுக்கு தெரியுமா ஏன் நான் தமிழ் மொழியை எடுத்திருக்கிறேன்? இந்த மாதம் உலக தமிழ் மொழி. அவிஷா, உங்களுக்கு 1 எக்ஸ்ட்ரா சும்மா. ஆனா உங்களுக்கு 1 எக்ஸ்ட்ரா இல்ல. அது ஓகே, அது நாங்க அது வேண்டாம். ஆனா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், அது சரியாகும். அதனால தான் நாங்க இன்றைக்கு திரும்ப தமிழ் மொழியை பற்றி கதைக்க போன்றோம். இந்த தமிழ் மொழி பற்றி நாங்க முழு நேரமும் அறியலாம். அதற்காகவும் என்னுடைய அம்மா சேர்ந்து வந்திருக்கிறா. நீங்க வரலாம். அம்மா உங்களுக்கு என்னுடைய அம்மா வர இப்ப தகவல்களும் கேள்விகள் இருந்தா அல்லது தகவல்களும் அம்மா சொல்லுவா. ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு முதல் சொற்களோட ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியும் தான் எத்தனை வகைகள் சொற்கள் வகைகள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி இப்ப சொற்கள் என்ற என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆங்கிலத்துல வேர்ட் என்று சொல்லுவோம். உதாரணமாக தமிழ் அல்லது மொழி. ஓகே, வேற காரணம்? ஓகே, also சொல் என்றா உதாரணமாக நிறைய வித்தியாசமாகவும் பாவிக்கப்படும். சொற்கள் கூடுதலாக எழுத்துகள் மூலமாகத்தான் உருவாகின்றன. இந்த எழுத்துகள் ஒரு வடிவில் வந்து தான் சொற்கள் உருவாகின்றது. அது உதாரணமாக 4 வகை இருக்கிறது. அவை பேச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், இதன் உரிச்சொல். பேச்சொல் பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு அறிந்த வார்த்தை ஆகும். ஒரு பேர்கள் போன்றவற்றெல்லாம். இத்திறன் ஒரு நிமிஷம் தாங்கோ. சொல் என்றால் என்னன்னு சொன்னீங்களா? சொல் என்றால் என்னன்னு சொல்ல வேணும். நீங்க சொல் என்றால் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மக்கள் சொல் என்று என்னத்தை நாங்க சொல் என்று சொல்றாங்களேன்னு சொல்லுங்க பாப்போம். பிரவீன் இருக்கிறீங்க, லக்ஷனா இருக்கிறீங்க, ஹவிஷா. என்னத்தை நாங்க சொல்ல என்று சொல்லுவோம் என்று சொல்லுங்க பாப்போம். ஒரு சொல்லுண்டா ஒரு வார்த்தை. ஒரு சரி, வார்த்தை என்றது சொல்லுக்குரிய மறுபெயர். ஓகே, வார்த்தை வேற. சொல்லுக்குரிய மறுபெயர்கள் வேற சொல்லுங்க. நிறைய சொல்லுக்குரிய ஒத்த கருத்து சொற்கள். சொல்லண்டா சொற்களா? வார்த்தை. அது சரியாச்சு. வார்த்தை சரி. வேற குறிப்பு. என்னையா? குறிப்பு. குறிப்பா? சொல்லண்டா குறிப்பா? இல்லையே, இல்ல பொருந்தே இல்லையே. மொழி என்னும் சொல்லலாமோ? மொழியா? மொழி என்னும் சொல்லலாம். அல்லது நீங்க ரெட்டை கிளவி என்று சொல்லி கேள்விப்பட்டீங்களா?
ரெட்டை கிளவி என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு பாட்டுல வருகுது, கண்ணோடு காண்பதெல்லாம் தெரியுமா? கண்ணோடு காண்பதெல்லாம் அதுல வருகுது, சலசலவென ரெட்டை கிளவி உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ அண்டு வருகுதெல்லாம். அடுக்கு மொழி, இரட்டை கிளவி, அந்த கிளவி இரட்டை கிளவி என்றது 2 சொல் வாரதைத்தான் இரட்டை கிளவி என்று சொல்லுவோம். கீனா மவ்வளவு இல்லானா வீணா அந்த கிளவி என்று வந்தால் அவ என்ன அந்த கிளவி என்னன்னு சொல்லுவோம் அண்டு சொல்லுங்க பாப்போம். கீனா மவ்வளவு இல்லானா வீணா வந்தா கிளவி என்றால் அது யாரை குறிக்கும்? கிளவி என்று வந்தால் யாரை குறிக்கும்? பாட்டிய குறிக்கும். சரி, ஓகே. கிளவி மவளவிழ அந்த வந்தா கிளவி ஆச்சு. ஓகே, இது இந்த கிளவி கிள நடுவு வந்து நாக்கு வந்து நடுவில முட்டினது கிளவி என்றது சொல்லை குறிக்கும். சரியா? கிளவி என்றது ஆட்சியை குறிக்கும் அல்லது பாட்டிய குறிக்கும். கிள நடுவில நாக்கு வந்து முட்டுறது கொம்புள்ளாவன்னு சொல்லுவீனம். சில பேர் சொல்றது என்னன்னு நீங்க சொல்றீங்க, கொம்புள்ளாவன் என்னன்னு நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு பேர் அதுகளுக்கு வச்சிருக்கீங்க. நான் கொம்பலானான்னு தான் சொல்றேன். ஓகே, லக்ஷனா என்னன்றத சொல்றீங்க? நாங்களும் கொம்பலான்னு தான் சொல்றோம். சரி, ஓகே. பிரவீன்? கொம்புல. ஓகே, அது ஓகே. அப்ப கொம்புள்ள வரும். கொம்புள்ள வி கிளவி என்று வந்தா சொல் என்றது கருத்து. அப்ப சொல், வார்த்தை, கிளவி, மற்றது பதம் என்ற சொல்லும் இருக்குது பிள்ளைகள். பதம் என்று சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. பதம் என்றது 2 சொல், பகுபதம், பகாப்பதம் என்று சொல்லி எல்லாம் படிப்பீங்க நீங்க தமிழ்ல. பிறகு அது பதம் என்றாலும் சொல். அப்ப சொல் என்றதுக்கு பாருங்க, சொல் இருக்குது, வார்த்தை இருக்குது, கிளவி என்றது இருக்குது, பதம் என்றது இருக்குது, மற்றது மொழியும் என்ற சொல்லும் சொல்லுக்கு ஒத்த சொல்லா வரும். அது அந்த இடத்தை பொறுத்து. ரெட்டை மொழி, அடுக்கு மொழி அண்டா ஒரு சொல்லு 2 தரம் அடுக்கி வாரது அடுக்கு மொழி என்று சொல்லுவோம். அங்க அந்த மொழி என்ற சொல்லுக்காண்டி பாவிக்கணும். அப்ப அந்த மொழி என்றால் ஸ்பிராக என்ற கருத்து இருக்குது. நான் டொச்சில சொல்றேன் என்ன மொழி என்றால் வேற கருத்தும் இருக்குது. அது மொழி என்ற சொல் என்ற கருத்தும் ஒன்று இருக்குது. அப்ப நீங்க இப்ப சொல்லண்ட சொல்லுக்கு எத்தனையோ சொற்கள் இப்ப பார்த்துட்டோம். என்ன? ஓகே, நகுல் சொல்லுங்க அப்ப என்னென்ன சொற்கள் அண்டு சொல்லண்டதுக்கு என்னென்ன சொற்கள் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? கிளவி, மொழி, ஒரு வகை சொல்லிட்டா. நகுல் கேட்ட கேள்விக்கு கிளவி, சொல், அவ்வளவுதான். கபிஷா கேளுங்க பாப்போம் என்ன சொன்னீங்க. கபிஷா சொல்லுவா, டப் பண்ணிப்பா. நான் சொல்லாமா? வார்த்தை. ஓகே, வேற? உச்சரிக்கை சொல்லலாமா? என்னையா? உச்சரிக்கை. உச்சரிப்பா? உச்சரிப்பு என்றது நீங்க ப்ரொனவுன்சியேஷன் உச்சரிக்கிற முறை எல்லாம். ஓகே, அது வேற. 5 சொல்லு சொன்னாங்களே நினைக்கிறேன். சொல், கிளவி, வார்த்தை, மொழி, பதம். பதம். பதம் பதம் என்ற சொல்லு. பதம் பாக்குறதுன்னு சொல்லுவோம் நாங்க. அம்மா சோற்றை பதம் பார்த்தார், வெந்துட்டுதா இல்லையான்னு சொல்லி பதம் பார்க்கிறது. ஓகேயா? அப்ப அதுவும் ஒரு சொல்லுக்குரிய ஒத்த சொல்லா வருகுது. அடுத்தது இவர் கேட்டவர் சொல் என்றால் என்ன என்று நான் அது விளக்கம் சொல்லி கொண்டு போற நேரம் காணாதபடியினால, சொல் என்றால் உங்களுக்கு தெரியும், சொல்லுக்கு முக்கியமா எழுத்து தேவை. ஏன்னா எழுத்து இல்லாட்டி சொல் இல்லத்தானே. அப்ப எழுத்து தேவை. அந்த எழுத்துல ஒரு எழுத்து சில சொற்களாக வரும். உங்களுக்கு தெரியும், ஒரு எழுத்து சொற்களாக வர்றது சொற்கள் இருக்குது. ஒரு எழுத்து சொற்கள். பிரவீன் சொல்லுங்க, ஒரு எழுத்து சொல்லுண்டு. ஒரு எழுத்துல வார சொல். கை, கட்டிக்காரன் கை. வேற? பை. பை. வேற? வேற லக்ஷனா சொல்லி பாருங்கம்மா. பூ. ஓகே. மா. யா. நகுல்? ஆவண்டா? ஆட்டு அல்லது பசு. ஆவண்டா பசு. வேற? வேற? வேற?
வேற ஈ வரும். ஈ வருமா? கை வரும். கை மை மெய் மெய் என்றது மே ஈ 2 எழுத்து. கை வரும். ஆம், கை வரும். ஓ, பூ சொன்னவாங்க அக்கா, இவ லட்சண சொன்னவா. ஓகே, அப்ப ஒரு எழுத்தும் சில இடங்கள்ல சொற்களாக வரும். சில சொற்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் வரும். என்ன, 2 எழுத்து வரும், 3 எழுத்து வரும், 4 எழுத்து, 5 எழுத்து, அப்படியே வாய்ச்சா அங்க அப்படியே தொடர்ந்து போகும். அப்ப சொல்ல என்றால் முதல்ல எழுத்து தேவை. அடுத்தது இன்னொரு கட்டுப்பாடு விதி இருக்குது. சொல்லென்றால் கட்டாயம் பொருள் தர வேண்டும். பொருள் இல்லாட்டி அது எழுத்துக்கள் சேர்ந்த கூட்டமாக சொல்லுவோமே ஒழிய. இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு அம்மா என்ற சொல் ஆனா உம்மன்னா மாவண்ணா, அம்மான்றது அது பொருளோட இருக்கிறபடியால அதை சொல்லண்டுவோம். உம்மன்னா மாவண்ணா ஆனாண்டு திருப்பி எழுதினோம் என்றால் அது சொல்லா. மா ஆ அண்டால் ஒரு சொல்லாது. என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க இப்ப அந்த ஒரு வார்த்தை வந்து இப்ப ஒரு கருத்தை கண்டுபிடிச்சா இம்மனா மானா ஆவனான்னு சொல்லலாம். அதுக்கு என்ன கருத்து இருக்கா? இப்போ அந்த கருத்து இல்ல. நான் இப்ப ஒன்று கண்டுபிடிச்சா அப்ப நான் இம்மனா மானா ஆன்னு சொல்லலாம். நான் கண்டுபிடிக்க போறாரு அதுக்கு. ஆனால் கருத்து இல்லாட்டி அப்படி சொல்லு எழுத்துகள் சேர்ந்து கருத்து தராட்டி அதை நாங்க சொல்லன்னு சொல்ல மாட்டோம். அப்ப சொல்லுக்கு 2 விதி இருக்குது. எழுத்துக்கள் சேர வேணும், அல்லது பொருள் உடையத அதோட பொருள் உடையதாகவும் இருக்க வேண்டும். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தந்தால், கருத்து தந்தால் அதை நாங்க சொல் என்று சொல்லலாம். ஓகேயா? ஓகேயா? விளங்கி இருக்குதா? ஏனென்றா நகுல் சொன்னபடி எனக்கு போதாமல் இருந்து, அதாலதான் நான் இதுக்கு வந்தேன். நான் இப்ப சொல்லென்றால் என்னன்றதுக்கு கருத்து ஒரு எழுத்து அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து கருத்து தர வேணும். அதுதான் சொல் என்று சொல்லுவோம். ஓகேயா? அப்ப அந்த சொல் எத்தனை வகையாக இருக்குது? 4 வகையாக இருக்குது. என்னென்ன? பேச்சொல், வினைச்சொல், பக்கத்து சொல், இடைச்சொல், ஓகே, ஒரிச்சொல். தெரியுமா? படிச்சிருக்கிறீங்களா நீங்கள்? கபிஷா, லக்ஷனா படிச்சிருக்கிறீங்களாமா? ஓகே, சொல்லில 4 வகை இருக்குது. பிரவீன் படிச்சிருக்கிறீங்களா? ஓகே, சொல்லில 4 வகை இருக்குது. ஒன்று பெயர்ச்சொல், முதலாவது, 2வது வினைச்சொல், 3வது இடைச்சொல், 4வது உரிச்சொல் என்று சொல்லி 4 வகை இருக்கின்றன. 4 வகை, தமிழ்ல 4 வகையான சொற்கள் இருக்குது. இதை நன்னூல், தொல்காப்பியம், இலக்கண நூல், தொல்காப்பியரும் சொல்லி இருக்கிற, நன்னூல் ஆசிரியரும் இதை சொல்லி இருக்கணும். நன்னூல்ல இருந்துதான் நாங்கள் இப்ப இந்த இலக்கணத்தை படிச்சு கொண்டிருக்கிறோம். ஓகே, இதுல பெயர் சொல்லனால் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? டொச்சில டப்பன், இங்கிலீஷ்ல டப்பன் சொல்லுவீங்க. பெயர் சொல்ல என்ன டப்பன் இங்கிலீஷ் சொல்லுங்க. நோமன். என்ன வினை சொல்லண்டா? verb. இடைச்சொல் adjective. எல்லா இடைச்சொற்களும் அட்ஜெக்டிவா வராது. சில இடைச்சொற்கள் அட்ஜெக்டிவா வரும். என்ன, சில சொற்களை தான் இடைச்சொல். மற்றது உரிச்சொல்ன்றது என்ன? நாய் இல்லை. உரிச்சொல்லுக்கு இல்ல ஆப்ஜெக்ட், வினைச்சொல் தான் ஆப்ஜெக்டா வரும். நகுல், இதுல வந்து உரிச்சொல்ன்றதுக்கு எனக்கு தெரியல. இங்கிலீஷ்ல டச்சுல என்னன்னு சொல்லலாம் எனக்கு தெரியல. உரிச்சொல்ன்றது சில சொற்கள் இருக்குதம்மா, நீங்க படிச்சிருப்பீங்க தானே. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று தெரியும் உங்களுக்கு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று களி, சால மிக நன்று என்று உங்களுக்கு போடுறது இல்ல. சால நன்று, மிக நன்று. அதுல அந்த சால என்ற சொல்லு உரிச்சொல்லா வரும். சாலண்டா மிகவும் என்ற ஒரு கருத்தம்மா. நன்று, நன்று என்றைக்கு ஒரு குட் என்றது, மிக நன்று என்றைக்கு வெரி குட் என்று சொல்லுவீங்க. அப்ப அதுல சால என்றது வந்து இப்ப ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, அந்த வசனத்தை பாருங்க. ஓ, அட்பாக எழுதிருக்கீங்க சரியா? describe quality. அது சரியா தெரியல. அதுக்கு எனக்கு அட்வர்பா சில இடங்கள்ல இருக்குது தானம்மா. ஆனா எனக்கு அது எல்லா சொல்லும் அட்வர்பா வருமான்றது எனக்கு தெரியலையான. ஓகேயா? இதுல சால, உரு, தவ, நனி என்ற சொற்கள் இருக்குது. இவைதான் உரிச்சொல்லன்னு சொல்லுவான். சரியா? அந்த சொற்கள் அதுல வசனங்கள்ல வரைக்க இது வந்து மிகவும் அதிகமாக என்றதுக்கு பாவிக்கிறதுக்கு. இப்ப
நனி குளிர் என்று சொல்லுவோம். குளிரால் வருந்தினேன் என்றால் குளிர் வருந்தினேன் என்று ஒரு கருத்து. குளிரால் எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. நனி குளிரால் வருந்தினேன் என்றால் நல்ல குளிரால் வருந்தினேன். நனி குளிர் என்று சொல்லுவினோம். அப்ப நனி என்ற சொல்ல அதுல வந்து உரிச்சொல்லாக இருக்கும். ஓகே, அதே போல சால நன்றுன்றது மிகவும் நன்று என்ற மாதிரி இருக்கும். அப்ப உரிச்சொற்கள் வந்து கூடுதலா அந்த அதிகமாக மிகப்படுத்தி சொல்றதுக்கு பயன்படுத்துற சொற்கள். ஓகேயா? அப்ப 4 விதமான சொற்கள் இருக்குது உங்களுக்கு. பேர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதுல பேர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் பற்றித்தான் இன்றைக்கு நாகுல் கேள்வி கொண்டு வரார் உங்களுக்கு. பேர்ச்சொல்லில 6 வகை இருக்குது. பேர்ச்சொல்லின் 6 வகையையும் நாகுல் சொல்லுவேன். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். Also அதுல உங்களுக்கு தெரிந்தானே இப்ப நோம்ஸ் என்றால் உதாரணமாக இடங்களை குறிக்கலாம், பேர்களை குறிக்கலாம். உதாரணமாக சாப்பாட்டு அப்படியான அல்லது ஒரு பொருளை கூடுதலாகவும் பேர் சொல்ல அழைக்கப்படும். மிருகங்களை, வாழ்றது, இத்துடன் உதாரணமாக குணங்களையும் உறுப்புகள் காலங்களையும் தொழிலையும் சொல்வார்கள். ஓகே, அப்ப நாங்க இப்பொழுது கேள்விக்கு வருவோம். இந்த கேள்விக்கு அம்மாவும் எனக்கு உதவி செய்தார். அம்மாவும் எனக்கு உதவி செய்தார். அம்மா முதல்ல விளங்கப்படுத்திட்டு தான் நீங்க கேள்விக்கு சொன்னேன். பொருள், தொழில் என்றால் தொழிலுக்குரிய பேர்ச்சொல், அது பேர்கள். உதாரணமாக படித்த. இப்ப இது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்றது 6. பேர் சொல்லில 6 வகை இருக்குது. பொருட்பெயர், பொருளண்டா பொருளை குறிக்கிற பெயர். அடுத்தது இடப்பெயர், இடத்தை குறிக்கிற பெயர். மற்றது சினை பெயர் என்று சொல்றது, கால பெயர் என்று சொல்றது. சினை என்றால் பகுதிகளா, டைல பகுதிகள். இப்ப மரத்தின் பகுதிகள். இப்ப மரம் என்றால் அது ஒரு பொருட்பேருக்கு வரும். பூ, காய், பழம், கொப்பு, இலை என்றால் அது ஒரு சினப்பேருக்கு வந்துடும். கையும் என்னும். அதே போல நகுல் என்றால் ஒரு பொருளின் பேருக்கு வருவர். கண், காது, மூக்கண்டால் அது ஒரு சினைக்கு வந்துடும், சினப்பேருக்கு வந்துடும். பகுதி, சரியா? பகுதிகள், உறுப்புகளுக்கு வந்துடும் அது. அதே போல காலத்தை குறிக்கிற பெயர்கள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியும். மாரி காலம், கோடை காலம், அடுத்தது திங்கள், செவ்வாய், தை, மாசி, வருடங்கள், எல்லாம் இதுக்கு வரும். காலத்தை குறிக்கிற பேரா வரும். மற்றது குணப்பேர்கள் இருக்குது. குணம் என்றாலே தெரியும் உங்களுக்கு, அதுல இருந்தே விளங்கி கொள்ளுவீங்க. அன்பு, சிரிக்கிறது, அழுகிறது, பாக்குறது. மற்றது அதுல நிறங்கள் வரும். மற்றது வடிவங்களும் வரும். முக்கோணம், வட்டம், பண்பு, பண்பை உணர்த்தக்கூடிய சொற்கள் எல்லாம் குணப்பேர் என்று சொல்லலாம். அம்மா ஒரு பண்போட இருக்கும். அவைக்கு ஒரு பண்பு இருக்கும். அந்த சொற்களை குணப்பேர் என்று சொல்லுவீங்க. அடுத்தது தொழிற்பேர் என்று சொல்லி 6வது வகை இருக்குது. அது தொழிலை குறிக்கிற பேர்கள் இல்ல. தொழிற்பேர் என்றது நாங்கள் தொழிற்படுறது. நாங்கள் நடத்தல், ஓடுதல், ஆடுதல், படித்தல், நித்திரை கொள்ளல், அது வந்து தொழிற்பேருக்கு வருகிறது. இதை நாங்கள் இங்கிலீஷ்ல அல்லது டச்சுல இன்ஃபினிட்டிவ் என்று சொல்லுவீங்க. ஆனால் அது நீங்கள் வேர்பா படிச்சீங்க. இங்க தமிழில வந்து அது தொழிற்பேர் என்று சொல்லுவோம். நாங்கள் பேர் சொல்லுக்கு தான் அந்த அது வருகிறது. என்ற அது காலத்தை காட்டினால் அது வினை சொல்லா வந்துடும். இது காலம் இல்ல. படித்தல், ஓடுதல், ஆடுதல், அல் என்ற விகுதியோட வரும். அது வந்து தொழிற்பேருக்குள்ள வரும். சரியா? பேர் சொல்லி வகைக்க தொழிற்பேருக்குள்ள வருகிறது. அதை கவனத்துல கொள்ளுங்க. இதுல ஒரு சில குழப்பங்கள் இருக்கிறது பிள்ளைகளுக்கு. தொழிற்பேர் என்ற உடனே ஆசிரியர், விவசாயம் அப்படின்னு போடுற சில பேர். என்னடா தொழிலை குறிக்கிற பேர் என்றா அது அப்படி இல்லை. நாங்கள் எங்க செயலை குறிக்கிற பேர்களாக இருக்கும். அடுத்தது வினைச்சொல். அம்மா வினைச்சொல்ல 2 வகையான வினைச்சொல் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அது மறந்துட்டீங்க. வினைச்சொல்ல 2 விதமான வினைச்சொல் இருக்குது. ஒன்று காலத்தை காட்டுற வினைச்சொல், அடுத்தது காலம் காட்டாத வினைச்சொல். குறிப்பு வினை என்று சொல்லிவினோம். காலம் காட்டாத வினைச்சொல்லுக்கு குறிப்பு வினை என்று சொல்லிவினோம். காலம் காட்டிய வினைச்சொல்ல வந்து தெரிந்த வினை என்று சொல்லி இருக்கு. நான் அந்த சொற்களை உங்களுக்கு சும்மா மேலோட்டமா சொல்லி விடுறேன். அதுல குறிப்பு வினை என்றால் இப்ப வந்த பையன், எப்ப வந்தவர் தெரியாது. வந்த பையன் என்று இருக்கிற, நேற்று வந்தவரா, இன்றைக்கு வந்தவரா என்று சொல்லி தெரியும். அப்ப வந்த என்றது அதுல குறிப்பு வினையாக இருக்கின்றது. அதே போல
நல்லவன் சொல்லுவீங்க. இவன் நல்லவன், எப்ப நல்லவன், இன்றைக்கு நல்லவனா, நேற்று நல்லவனா, நாளைக்கு நல்லவனான்னு காலத்தை தெரியாது, காலம் தெரியாட்டி அதை குறிப்பு வினை என்று சொல்லுவோம். இப்படி வினை சொல்லின வகை 2 வகை இருக்குது. அதுல இருக்க பாருங்க. இப்ப கேள்விகள் தெரியாட்டி உங்களுக்கு ஏதாவது மேலதிகமா வேணுமெண்டா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். நான் கேள்விகளை உங்களோட செய்வேன் இப்போது. அப்ப எல்லோரும் நாங்கள் வெல்வது யார் பக்கத்தில் இணையலாம். விளங்காட்டி கேளுங்க. கபிஷா லக்ஷ்ணா விளங்காட்டி கேளுங்க. நன்றி சாந்தினி ஆண்டி. நன்றி. சாந்தி அந்த நீங்க இப்ப சொன்னீங்க என்று குன்றிய வினை என்று குறிப்பு வினை. ஆமாம். அது அந்த குன்றிய வினையா? ஆமாம். குன்றிய வினைன்னு சொல்லலாம். ஏன்னா அதுல காலம் தெரியாது தானே. அது சில பேர் அது செயற்படு பொருளா வரைக்கும் செயற்படு பொருள் குன்றிய வினைன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க நீங்க. இதுல குறிப்பு வினைன்னு சொல்லி ஏன்னா குறிப்பாலதான் அந்த காலத்தை கண்டுபிடிக்கிறேன். அல்லது அந்த முடியாத வினைன்னு சொல்லுவினா முற்று வினை என்றால் அது காலத்தை வெளிப்படுத்தும். முற்று பெற்றுட்டுது. முடியாத வினையண்டா குறிப்பு வினையன்னு சொல்லுவினோம். அல்லது எச்சமா இருக்கிற வினையண்டும் அதே பேர்கள் சொல்லியும் நான் வேகமா சொல்லி கொண்டு போறதால விளக்கம் இராதமா வேகம். இது கொஞ்சம் நாங்கள் ஆறுதலா தான் படிக்க வேணும். ஏனென்றால் புது சொற்கள் எல்லாம் புது சொற்கள். அப்ப அந்த குறிப்பு வினை, எச்ச வினை புது சொல். அப்ப அது எங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருந்தா தான் நீங்கள் பிரியோசனமா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. Ja, also எனக்கு திரும்ப பிரச்சனை வந்துட்டு அதுக்குள்ள சப்பில் எனக்கு வந்தா அப்ப எனக்கு பிரச்சனை கிடைக்கும். அது சத்தம் கேட்காது. அதனால நான் இப்போ இப்படித்தான் படிச்சாக செய்கிறேன். எல்லாரும் வேகமாக இணைஞ்சா அப்படி போக முடியும். ஓகே, அப்பொழுது நாங்க இப்போது ஆரம்பிக்க முடியும். முதலாம் தமிழில் உள்ள சொற்களில் வகை சத்தத்தை நன்றி. 2, 3 அல்லது 4 வகை அப்படி கேக்குறீங்க? நாங்க இப்ப பார்த்தோம்தான் எத்தனை வகை இருந்தது. சொற்களின் வகைகள் என்ன விதத்துல சொற்கள் இருக்கு, எத்தனை விதத்துல சொற்கள் இருக்குதுன்னு. சரியான விடை 4 ஆகும். எல்லாரும் சரி, வாழ்த்துக்கள். முதலாம் இடம் லக்ஷ்னா, திருச்சாக பிரவீனும் ஹவிஷாவும். நான் போன நிகழ்ச்சி இருந்து எனக்கு இருக்குது. ஆனா பிரவீன் இத்தனை தரணிக்கா பிரவீன் வந்ததுனாலும் இத்தனை தரணிக்கா இல்லாதனால நாங்க சில அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். சொல் என்ற என்ன? ஒரு எழுத்தில் அமைந்தது அல்லது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களை சேர்வதா, ஒன்று அல்லது ஒன்றை மேற்பட்ட எழுத்துக்களை சேர்ந்து கருத்து தருவது என்றுதான் சரியான விடையாகும். தொடர்ச்சியாக அடுத்ததாக எல்லோரும் ஒரு கொஞ்சம் கிட்ட தான் புள்ளிகளோடு நிற்கிறார்கள். ஆனால் இடங்கள் மாறவில்லை. சொல்லின் 4 வகைகள் எவை? அத பேர் வினை அடை ஒரி, பேர் வினை இடை உரி, பொருள் வினை இடை உரி. பேர் வினை இடை உரி தான் சரியான விடையாகும். தொடர்ச்சியாக இடங்களும் இன்னும் நான் பொரிய போட்டுட்டேன் கவனிக்காம. அடுத்த முறை நான் இப்ப திரும்ப பெட்டரா வரும். பேச்சொல் எத்தனை வகைப்படும்? 5, 6, 4? நாங்க இப்ப அந்த பேச்சொல் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தா, அப்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்ப அதுல அந்த வகை இருந்தது 6 ஆகும். இடங்க மாறிவிட்டது. முதலாம் இடம் லக்ஷ்னா, 2ஆம் இடம் ஹபிஷா, தொடர்ச்சியாக பிரவீன், 5ஆம் கேவி. இன்னும் எல்லாரும் இன்னும் இடங்களை மாற முடியும். இன்னும் பொருள் சொல்லுக்கு உதாரணம் கண், சிவப்பு, கண்ணன். பொருள் சொல்லுக்கு உதாரணம் கண், சிவப்பு, கண்ணன்.
கண்ணன். யாரு சரி? ஓ பிரவீன். ஓகே. 6ஆம் கேள்வி. வினைச்சொல் எத்தனை வகைப்படும்? வினைச்சொல் எத்தனை வகைப்படும்? 3, 4, 2? வினைச்சொல் எத்தனை வகைப்படும்? 3, 4, 2? சரியான விடை 2 ஆகும். Also 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் இடையில சண்டை இருக்குது. ஓகே. விடை என்றால் என்ன? அது சொல்லல. அதிண்ட வார்த்தை என்னென்றால் செயல். வினை சொல்லென்றால் என்னத்த வினை சொல்லன்னு சொல்லுவோம். அது நடுவு தான் சரியான விடையாகும். யாரும் இப்ப பிள்ளையா செய்தா அது பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாரும் சரியா எடுத்துட்டாங்க. அதனால தொடர்ச்சியாக இது கவனிப்போம். 8ஆம் கேள்வி. வினைச்சொல்லுக்கு உதாரணம் தருக. அது வினைச்சொல் என்ற verb, அதுக்காக ஒரு உதாரணம் தருக. கை மீசை வந்தது. இப்ப கை மீசை வந்தது. ஆனா கை அல்லது மீசையா அல்லது வந்ததா? வந்ததுதான் சரியான விடையாகும். ஓகே. அடுத்த கேள்வி. யாருக்கு தெரியும்? இடப்பெயருக்கு உதாரணம் எழுதுக. பெயருக்கு இடப்பெயருக்கு உதாரணம். இடப்பெயருக்கு உதாரணம் எழுதுக. பாடசாலை, பூவும் அல்லது குப்பை. இடத்தை குறிக்கிற பேரமும். இடத்தை குறிக்கிற பேர் பாடசாலை தான் ஆகும். ஓகே. ஓகே. இப்ப முழுவதாக மாறிவிட்டு முதல் ஹபிஷா, பின்பு லக்ஷனா, இப்ப பிரவீன். கடைசி கேள்வி. குணப்பெயர் என்ற என்ன? அது குணம் என்ற என்ன அப்படின்னு சொல்லலாம். பண்பை வெளிக்காட்டும் சொற்கள், செயலை குறிக்கும் சொற்கள் அல்லது காலத்தை காட்டும் சொற்களா? பண்பை வெளிக்காட்டும் சொற்கள். இப்பொழுது யாருக்கு தெரியும்? கேள்விகளில் யார் வந்திருப்பார்கள்? அதனை இப்பொழுது பார்க்கலாம். வாழ்த்துக்கள் ஹபிஷா. 1ஆம் இடத்தை நீங்க தான் பெற்றிருக்கீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக லக்ஷனாவும் இத்திரம் பிரவீனும். உங்க எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நாங்க இன்றைக்கு நேரம் இப்பொழுது முடியும்னால நாங்க இந்த ஸ்பினவி செய்ய முடியாது. ஆனா அடுத்த வாரம் அப்பொழுது நாங்கள் தொடருவோம். வாழ்த்துக்கள் நகுல். அம்மா எனக்கு தொடர்ந்து செய்யலாம் என்று, அதனால நாங்க தொடர்ந்து செய்வோம். அதனால உங்களுக்கு விளங்கி இருக்குதாமா? ஏதாவது கேள்வி விளங்க இல்லையா உங்களுக்கு? இல்ல, முழுவதும் விளங்கினது. இன்னைக்கு நான் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா செய்தேன். என்ற புள்ளிகள் எல்லாம் நான் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான இடங்களை வச்சனால எல்லாம் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த முறை நான் என்ன கேள்வி கேட்பேன்டா, 2024ஆம் ஆண்டுல என்ன நடந்ததை பற்றி தான் வரும். ஆனால் அப்படியான கேள்விகளுக்கு நீங்க ரெடியாக இருங்கோ. நான் ஒரு லிஸ்ட் எழுதிட்டு வரிசையும் கூறுகிறேன். ஹபிஷா, லக்ஷனா, இத்திரன், பிரவீன். ஓகே ஹபிஷா, நீங்க ரெடியா? உங்களுக்கு தெரியுமா என்ன வரும் போது என்று? பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எனக்கு தெரியும். எனக்கு எல்லாம் எனக்கு இது நடக்காது. இது நடக்காது. நிச்சயமா நடக்காது. நான் தான் கல்வி சொல்லணும். அபிஷா, இது உங்களுடைய கனவுல நடக்க முடியும். ஆனா உண்மையான வாழ்க்கை நிஜத்துலதான் நடந்தது. ஓகே லக்ஷனா, நீங்க 2024ஆம் ஆண்டை பற்றி நீங்க ஹபிஷாவுக்கு கேட்கலாம். என்ன 2024 அது நடந்தது அந்த votes இருந்தது, அல்லது EM 2024, அல்லது ஃபேமஸ் பாட்டு பாடகி எல்லாம் அப்படி ட்ரெண்ட்ஸ் பற்றி அப்படி. EMல யாரு வென்றது? என்னதுல? EM European Championships அந்த ஜெர்மன் நாட்டில் நடந்தது. நான் இங்க உது பார்க்க போறேன்.
Okay. வாழ்த்துக்கு ஆபிஷா, உங்களுக்கு சைவ புள்ளிகள். இல்ல 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 எனக்கு குழு தாங்க. இல்ல இல்ல இல்ல. Okay, லக்ஷனா மாத்துங்க. நான் கேள்வி மாத்துறேன். Okay, சொல்லுங்க அப்ப உங்களுடைய புதிய 2024 நடந்த 3 விபத்துகள் சொல்லுங்க. தை 1ஆம் தேதி நிலநடுக்கம் ஒண்ணு நடந்தது சீனால. பேருந்து ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையில நடந்த போரால பல நாடுகள் அல்லது நீங்க இதுவும் சொல்லலாம் விமானத்தோட அந்த விமானங்கள் 3 விமானங்கள் ஏதோ ஒரு கிழமையில இடிபட்டு காணாம எல்லாம் போய் அதெல்லாம் நடந்தது. வாழ்த்துக்கு நீங்க எல்லா பாடலுக்கு கூட இருக்கீங்க. ஆனா ஒரு டிப் மூலமாக உங்களுக்கு அது சிறப்பா வந்தது. அதனால மட்டும் 900 புள்ளிகள். ஓகே, நன்றி நாகுல். ஓகே, நாங்க இன்னும் இப்ப 2 ரவுண்ட் செய்ய முடியும். அதனால ஒருக்கா இன்னும் ஹபிஷா பிரிந்து படிச்சாக வருவோம். ஓகே, நான் உங்களை கேள்வியை கேட்பேன். EMல யாரும் விளையாடி யாரு வெண்டு எத்தனை புள்ளிகளோட வெண்டார்கள் என்னும் சொல்லுங்க. Okay. என்ன? ஃபைனல்ல மட்டும் தான் நீங்க சொல்லணும். Ja, Spain und யாரோட விளையாடினவன் அது ட்ரெண்ட் இருந்தது. நீங்க அது சொன்னா அப்ப நீங்க மூவ் பண்ண முடியாது. வெயிட், போன வருஷம் உலக ஃபுட்பால் நடந்ததோ? அந்த யூரோப்பியன் ஃபுட்பால். அது சொன்னா நீங்க நடக்க முடியாது. நான் மறந்துட்டேன். நடந்தா உங்களுக்கு நான் பார்த்தேன்னா நீங்க ஜெர்மனின்னு சொன்னோம். நான் நினைச்சேன் ஜெர்மனில ஏதோ நடந்த ஃபுட்பால் மேட்ச் சொன்னீங்களேன்னு. England. Okay, வாழ்த்துக்கள். Und யார வெண்டார்கள்? நான் இப்ப Spain und நான் நினைக்கிறேன் 2-1. Keine Ahnung, எனக்கு தெரியாது. Doch, சரியா தான் இருக்கும். நான் சரியா இருக்கும். எனக்கு தெரியாது. அதனால இந்த வெட்டுவா. ஆனா உங்களுக்கு 750 புள்ளிய கிடைக்கும் என்ற நான் உங்களுக்கு ஒரு டிப் தர வந்தது. அதனால நான் மறந்துட்டேன். நான் இது பார்த்தேன் நான். அதான் நீங்க சொல்றீங்க. சோ எனக்கு என்ன EMA அது என்ன? இல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இல்ல நான் பார்த்தேனா. நான் இலங்கையில இருந்து பார்த்தபடியால எனக்கு ஞாபகம் இல்ல. நான் இலங்கையில இங்கிலாந்து இந்த மேட்ச் நான் பார்க்க போறேன்னு சொல்லி 12 மணி கிளம்பி இருந்து நித்திரை ஆயிட்டேன். ஆனா அம்மா அப்பா எல்லாம் லண்டன்ல இருந்து பார்த்தவன். வாழ்த்துக்கு பிரவீன் 6 புள்ளிகள். ஓகே, கடைசி ஸ்பின் எல்லோருக்கும். ஹபிஷா. ஓகே, சாக்லேட் இருந்தது. அதுண்ட சாக்லேட் பேர் எதுல? ஒரு நல்ல சூப்பர் ட்ரெண்டான சாக்லேட் இருந்தது. துபாய் பிஸ்தாஷியோ சாக்லேட். வாழ்த்துக்கு 6 புள்ளிகள். நன்றி. ஓகே, உங்களுக்கு தெரியுமா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? சூப்பர் ஈஸி. ஓகே. நீங்க ஜெர்மன் நாட்டிலே ஒரு மிக பிரபல்யமானது நடந்தது. அது ஜூலைக்கும் ஆகஸ்டுக்கும் இடையில. அது என்ன ஆகும்? இது ஜூனுக்கும் ஜூலைக்கும் இடையில நடந்தது. உங்களோட நகரமும் அதோட சேர்த்து எனக்கு தெரியும். அது நீங்க EM சொன்னா அது நல்லா பிரவீன், ஒரு கடைசி ஸ்பின் நீங்க என்ன நினைப்பீங்க? Maybe minus or extreme. Extreme. Okay, minus. I knew it. நீங்களும் லக்ஷனாவும் இன்றைக்கு ஒரே புள்ளிகளை கொண்டு
நீ இல்ல மன்னிக்கும் ஒண்ணுமில்ல. ஓகே. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். மிக சிறப்பாக நீங்க இன்றைக்கு நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறீங்க. அடுத்த நிகழ்ச்சி இதே உற்சாகத்துடன் அப்பொழுது சந்திப்போம். அப்ப நான் எனக்கு விருப்பம் என்றால் 2024 ஆண்டிலே என்ன நடந்தது, அது உதாரணமாக அந்த மிக பாப்புலரான உதாரணமாக பாட்டு என்ன ஆகும் என்று, அடுத்து மிக ட்ரெண்ட் அப்படி எல்லாம் நான் கதைக்கு போயிட்டோம். ஆனா 2024 ஆண்டு ரீகேப் அல்லது திரும்ப அது 2024 ஆண்டு நாங்க திரும்ப பார்க்க போயிட்டோம். அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப எந்த நிகழ்ச்சி விருப்பம் வேண்டாம், அப்ப அடுத்த நிகழ்ச்சியும் நீங்க உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இணையங்க. அப்ப அடுத்த நிகழ்ச்சி இதே உற்சாகத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். சரி, மகிழ்ந்திருந்தீங்களா எல்லாரும்? சரி, மன்னிக்கவும். எங்க நீதி இப்ப ஓடி வாரீங்க? வணக்கம். வணக்கம். நகலுக்கு வாழ்த்துவோம். முதல் நகலுக்கு இன்று செய்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். என்னால பார்க்க முடியல, அந்த மிக சிறப்பா செய்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த முறை வந்து நீங்க பாட்டுகள் எல்லாம் செய்வீங்க சொன்னீங்க, அது எனக்கு மிக விருப்பமான ஒரு தலைப்பு. அதனால உங்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள். நன்றி. இத்துடன் அதுக்கு முதல் என்ன சொன்னேன், இன்றைக்கு இணைஞ்ச அனைவருக்கும் மிக்க நன்றி கூறி, இந்த நேற்று இந்த மாமாவிக்கு மிக்க நன்றி கூறி, இத்துடன் என்னுடைய அம்மாவும் சேர்ந்து இணைஞ்சதுக்கும் அம்மாவுக்கும் நன்றி கூறி, அடுத்த நிகழ்ச்சி இதே உற்சாகத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நாளை வழமை போல மாலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும். மேட்ச் கோனர் வேண்டுமா இல்லையா என்றதை முன்கூட்டி யாரும் அறியத்தாங்க. இல்லை என்றால் 5:45 இளையோர் ஆக்கம், 6 மணிக்கு நீதி நிகழ்ச்சி என்று தொடரும். சரிதானே? ஓகே, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நகலுக்கும் பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்போ முற்றத்து மலர்களுக்கு நாங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளலாம்.